மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். காவல்துறையினரின் வன்முறையால் அராஜகத்தால் இன்று நாம் இழந்து நிற்கிறோம். இந்த சம்பவம் பற்றி வரும் செய்திகளை, புகைப்படங்களை, உறவினர் கூறும் நிகழ்வுகளை, நண்பர்கள் பகிரும் சோகங்களை காணும் போது மனம் ஏற்க மறுக்கிறது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உலக சர்வதேச மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும் அதாவது பெண்களை எப்படி பார்க்குறாங்கங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இன்றைக்கி அரசியல்வாதிங்க குறிப்பாக, ஏன்னா இன்றைக்கி பெண்களை வாக்குறுதி வேணுங்கிறதுக்காக இலவசத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம கவனிக்கலாம். ஆனால் உண்மையான பெண்களோட முன்னேற்றம் யார் யோசிக்கிறாங்கங்கிறது நம்ம இங்கே கவனிச்சாகணும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாரு. அதாவது இந்தியாவில் 2% மட்டும் பெண்கள் மட்டும்தான் அவங்களுக்கு சொந்த அதாவது சொத்து இருக்குது, அது விவசாயம் அந்த மாதிரி சில விஷயத்த சொல்கிறாங்க. அதே கிட்டத்தட்ட ஒரு 60% பெண்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி, அதாவது சொத்து இல்லை. குறிப்பாக அன்றாட அவங்க கூலி வேலை செஞ்சு அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லையாங்கிறது தான். ஏன்னா இது மாறணும், பெண்களோட முன்னேற்றம் அதாவது அதிகமாக மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாரு. ஆனால் இங்கே திமுக சில வாக்குறுதியை சொல்கிறாங்க. அதாவது இலவச பஸ்ஸுன்னு சொல்லி மகளிருக்கு இவ்வளோ தர்றேன் அது தர்றேன் அப்படின்னு சொல்கிறத பார்த்தாலும், அதே அதிமுகவும் அதே பெண்களுக்கு 2500 ரூபாய் தர்றோம், 2000 ரூபாய் தர்றோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு டிவிக்கு இன்னைக்கு 2500 ரூபாய் தர்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது தான், அதாவது ஒரு சமயத்தில் தாவேக்கா விஜய் அவர்கள் இந்த மாதிரி அவங்க கூட்டத்தில் அருண்ராஜ் இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இலவசம் கொடுத்துட்டா எல்லாம் மாறிடுமா, இலவசம் கொடுத்து மக்களை குட்டிச்சவர் ஆக்கிட்டீங்க அப்படின்னு இவங்க கருத்து சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களே அந்த இலவசத்தை எடுத்துகிட்டு வரும்போது உண்மையாக தமிழக மக்கள் கொஞ்சம் உணரணுன்ற மாதிரி தான் நம்ம கவனிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஏற்கனவே கடன், இதுக்கு முன்னாடி திமுக இப்பவும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்குன்னு அண்ணாமலை அவர்கள் இன்னொரு கருத்து சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வேலைவாய்ப்பு அரசுக்கு வேலை வாங்கி தர்றதா அவங்க ஆட்சிக்கு வரும்போது சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 40,000 பேருக்கு என்னமோ தான் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்கங்கிற ஒரு தகவல். இன்னும் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இன்னும் 10 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுன்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஒரு சில விஷயங்களை நம்ம மக்கள் தான் கவனிக்கணும். ஏன்னா அவங்க அப்படிதான், அரசியல்வாதிகள் அப்படிதான் இருக்காங்கங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஏன்னா இத்தனை நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு போலீஸ் இவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதாவது போலீஸோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தானா பயமாக இருக்குது, மக்கள் கூறுற கருத்தெல்லாம் கேட்கவே முடியல, அந்த அளவுக்கு வேதனையும் வருத்தத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அதே தான், லாக்அப் டெத்து. போன வாரம் 2.5 வயசு குழந்தைக்கு பாலியல்னு நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு 7 வயது சிறுமி வெளியில் விளையாடிட்டு இருக்கு, அந்த இடத்துல ஒரு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து தான் ஜாதி வெறி, வீதி குடிச்சிட்டு கிராமக்குள்ளார பட்டியலின மக்களை தாக்குறதானாலும் சரி, டெய்லி ஒரு கதை. இப்பவும் சேர்த்து ஒரு லாக்அப் டெத்து நடந்திருக்கு. ஒரு போலீஸ் ராயப்பேட்டையில் ஒரு குடிபோதையில் ஒரு பெண்கிட்ட தகராறு அப்படின்னு சொல்லி தினம் தினம் ஏதோ ஒரு விஷயம் இங்கே வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே இவங்க இலவசத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்தால் இது தர்றோம் அது தர்றோன்னு சொல்லி எதுவுமே திமுக நிறைவேற்றலை. ஏற்கனவே பட்ஜெட்டு இல்லை, கஜானா காலி அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. அதாவது தாவேக்கால வர முடியாது, அவங்க ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நாங்கள் வந்தால் இந்த கமிஷன் அது டேக்ஸ் அதெல்லாம் எடுக்க மாட்டோம், அதை அப்படியே மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாலும், ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், அதை ஏதாவது இலவசம் இல்லாமல் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நாம் பண்ணித்தர்றோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறது இல்லையே மக்களுக்கு. பெண்களுக்கு ஏன்னா வாய்க்கிழியே பேசுகிறாங்க பெண்கள். ஏன்னா நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க, விஜய் இண்டிவிஜுவல் பிரச்சனை, அவரோட ஒய்ஃப் ஜீவனாசம் வேணுன்றாங்க, முதல்ல உங்கள் வீட்டுக்கு கொடு, அதுக்கப்புறம் பார்க்கலாம், ஊருக்கெல்லாம் தங்கத்தை கொடுக்குறதும் தாலி கொடுக்குறதெல்லாம் பார்க்கலாம், சாரி கொடுக்குறதெல்லாம் பின்னாடி, ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டை பாரு, அங்கே ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதை நிவர்த்தி செய்ய அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லிட்டு வந்தாலும் கூட இதெல்லாம் பொது வெளியில் வரும்போது சொல்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் தானே. ஏன்னா ஒரு விஷயம் அவங்க வீட்லேயே ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி திருப்திப்படுத்த முடியுன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் வரும். ஆனால் இங்கே இதெல்லாம் தாண்டி நம்ம சிந்திக்கணும். மக்கள்
இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு யதார்த்தமான ஒரு களத்தில் நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. உண்மையே இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இந்திய எந்த ஒரு போக்கில் இருக்குன்னு நமக்கு புரியல. ஏன்னா எதிர்க்கட்சியா இதே அண்ணாமலை இருக்கும்போது நல்ல ஒரு தீவிரமா இறங்கி களத்தில் இருந்தார். இன்னைக்கு எதுவுமே பண்ணல, ஏதாவது தெருமுனை பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கு. அவரோட அளவுக்கு இதே ஏதாவது ஒரு பதவி கொடுத்து வேற மாதிரி எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா திமுக இந்நேரம் ஆட்சி விட்டு போயிருப்பாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஆனால் இங்கே அதெல்லாம் இல்லை. அது ஏதோ ஒரு பிரச்சனை அதிமுகவில் வரல, அது இதுங்கிறது ஏதோ ஒரு அதிமுகவுக்கும் என்ன கிரெடிட் ஆகுமா இல்லை, அதை எதுவுமே தெரியறதில்ல. ஆனால் இப்போ வந்து எல்லாமே சமரசம் ஆகி எல்லாமே நல்லா இருக்கும்போது கூட மக்கள்கிட்ட வந்து மக்கள் போராடுறாங்க, அவங்க கூட போராடுறது இல்லைங்கிறது ஒரு வேதனையாக இருக்குது இன்னைக்கு. இங்கே வந்து நிறைய பேர் டெய்லி ஒரு போராட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள், இல்லைன்னா சம வேலைக்கு சம ஊதியம், அரசு, நிறைய பேர் இன்னைக்கு. ஆனால் யாருமே இல்லை. அவங்க கருத்து சொல்கிறாங்க, இவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, போயிட்டே இருப்பாங்க. திமுக வழக்கம் போல் ஒரு பொய் சொல்லுவாங்க. இதுதான் இதுதான் நடந்துட்டு இருக்கே ஒழிய இதெல்லாம் தாண்டி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தானா திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஓட்டினாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்னத்தை திசை திருப்புவாங்கன்னு யாருக்கும் தெரியல. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா திமுக வந்து அவங்க நல்லா அவங்க ஸ்ட்ராட்டஜியே அதுதான். அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வருமோ அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார், தகர டப்பா மாதிரி பழைய அந்த இந்தி எதிர்ப்புங்கிற போராட்டம் எடுத்துகிட்டு வருவாங்க, இனியும் அது அந்த பரப்பில் வேகாதுன்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அவங்க அப்படிதான். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நிதி தரல அப்படிம்பாங்க. என்ன நிதி தரல, எதுக்காக தரலன்னு கேட்டோன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்னதான் இதுவரைக்கும் கொடுத்ததாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி தொழில் முன்னேற்றம், அது இது பெண்களுக்கு அது பண்ணுறாரு. இப்போ வழக்கம் போல் திமுக மாதிரியே இவரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, இலவசத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த இலவசம் எல்லாம் ஒரு மாற்றத்திற்கான வழியான்னு பார்த்தாலும் அதெல்லாம் இல்லை. ஏன்னா திமுக இப்போ வந்து அதிமுக 2000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டிவிக்கு எல்லாம் வரவே வராது. சும்மா அவங்க சொல்கிறாங்கங்கிறத நம்ம யதார்த்தமாக சொல்லணும். அவங்க எல்லாம் வர முடியாது தான். தனித்து நின்று ஆட்சி வந்து இது வரைக்கும் அதிமுக நின்னாங்க ஜெயலலிதா இருந்த பீரியடில். அதுவும் அந்த காலம் வேற, அவங்களோட ஆளுமை வேற. ஆனால் இன்னைக்கு தனித்து நிற்கிற திராணி யாருக்குமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக கூட அந்த இல்லை. திமுகவில் அவ்வளோ 18 கட்சி என்னமோ இருக்குது. அவ்வளோ சேர்ந்தாலும் கூட இன்னைக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் இந்த காங்கிரஸ் எல்லாம் ஏதோ எந்த அளவுக்கு நான் நினச்சேன், கிட்டத்தட்ட ஒரு 40 சீட்டாவது வாங்குவாங்கன்னு நினச்சேன். ஒரு 25லேருந்து ஒரு 3 சீட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயமா தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இவங்கள வார்த்தை இதுக்கு முன்னாடி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு நிறைய வார்த்தைகளை விட்டாங்க. ஆனால் இங்கே எதுவுமே இங்கே நடக்கலை. ஏதாவது ஒரு விஷயம் தேமுதிக அதே மாதிரி தான், ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க. ஏதோ ஒன்று அடுத்தது ஏதாவது ஒரு விஷயம் வரும். இங்கே காங்கிரஸ் எல்லாம் வராதுன்னு நினச்சா அதனால தான் உங்களை கூப்பிட்டோம், இப்போ வந்துட்டாங்க, என்ன செய்யணும், கம்மி தான் வாங்கணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழியா இதுக்கப்புறம் பின்வாங்கி வர முடியாது. ஆனால் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டாரு, அதனால் அதிமுகவுக்கு பலவீனம் அப்படின்னு எதுவுமே இங்கே நடக்காது. இந்திய கூட்டணி மிக வலிமையாக இருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். இன்னொரு விஷயம், பவன் கல்யாண் அவர்கள் எல்லாம் இப்போ இந்தியாவில் வந்து விஜய் அவர்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறதா சில செய்திகள். ஆனால் இதெல்லாம் நடக்கிற விஷயமாங்கிற ஒரு கேள்வி தான். ஏன்னா இன்னைக்கு விமர்சனங்கள் பல இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் எல்லாம் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. அவர் சொல்கிறாரு, என்னோட இண்டிவிஜுவல் பிரச்சனையை வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க நிறைய பேர் அர்ட் ஆகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆனால் என்னதான் பண்ணாலும், அதாவது எலெக்ஷன் வர்ற நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருந்தோன்னா அது மைனஸ் பாயிண்ட் தான். ஆனால் சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். நம்ம தான் ஏதோ ஒரு எமோஷன் ஆகி நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் வந்து அவங்க இது ஒரு செய்தியை தான் வெளிவிடுறாங்க, மக்கள் மத்தியில் எப்படி இருக்காங்க, மக்களை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி திரிஷா மேட்ரு. ஆனால் இதெல்லாம் ஆல்ரெடி அவங்கெல்லாம் எல்லாமே சில விஷயங்களை நடைமுறையில் வச்சுட்டு தான் இருக்காங்க போல இருக்குது. ஆனால் இது எப்படி வரும்னு தான் ஒவ்வொன்றா. இல்லைன்னா நேற்று அவர் கூட்டிகிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இது வந்து மக்களிடையே அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க. மக்கள் தான் இதை பற்றி பேசி ஒரு கன்ஃபியூஷனாக வச்சுட்டு இருக்கிறது தான் இது அரசியல் நிலைப்பாடு. இதுதான் நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. நம்ம வந்து ஒரு சினிமா பார்த்த மாதிரி தான் பார்க்கணுமே ஒழியா அதிலெல்லாம் எமோஷன் ஆகக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட கருத்து. இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி நடக்கிற ஒரு அரசியல் வந்து கூர்ந்து கவனிக்கணும். அது அண்ணாமலை கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் என்னோட கருத்து. பொறுத்திருந்து பார்க்கணும்.